வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இப்போ எங்களுக்கு என்ன மீன் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். எலி சூறை கிடச்சிருக்குது. இந்த சூறை மீனை தான் இன்றைக்கி நல்லா சமைச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். இப்போ அந்த மீனை வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கிடுவோங்க, சின்ன சின்ன பீஸாக. இன்றைக்கி நம்மளுக்கு நல்லா செம்மையான ஒரு மீன் கிடச்சிருக்குது. இன்றைக்கி விடக்கூடாது, நல்லா சமைச்சு இன்றைக்கி சாப்பிடுவோம். வாங்க, இப்போ வெட்டி எடுத்துக்கிடுவோம் மீனை. சைட்டு முள் இருக்கும், இதை எடுத்துக்கிடுவோம். சூறை மீனில் வெட்டி இந்த இப்படி சிறகு மாதிரி இருக்குங்க. இதுகளை ஃபுல்லாக நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டு தான் மீனை பொடி பொடி பீஸாக வெட்டணும். நம்மளுக்கு 3 எலி சூறை கிடச்சிருக்குது இன்றைக்கி தான். வழி கட்டாயம் படுத்தும் போகும். அப்போ எங்கள் வீட்டு அப்பு குட்டியை பாருங்கள். இப்போ உப்புகளை போட்டு நல்லா உரைச்சிக்கிடுவோங்க. இப்போ நம்ம மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ தேங்காய் அரைக்க போகிறோம். தேங்காயில் வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து அரைச்சிக்கிடுவோம்.
இப்போ சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம தேங்காயோட சேர்த்து அரைச்சிக்கிருவோம். நம்ம அம்மியில் அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கிருவோம். நம்ம அம்மியிலே அரைச்சி கழுவுன தேங்காய் தண்ணியை சேர்த்துருக்குறோம். தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ மஞ்சள் பொடியும் குழம்பு கறி மசாலா பொடி சேர்த்துக்கிருவோம். இப்போ வந்து நம்ம சூற மீன் குழம்பு வந்து நம்ம கறி குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறோம். நம்ம சிக்கன் மட்டனுக்கெலாம் உருளைக்கிழங்கு தான் சேர்ப்போம். அதே மாதிரி இப்போ நாங்கள் மீன் குழம்புக்கு வந்து சூற மீன் குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் சேர்க்குறோம். இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். அளவு தண்ணி. இப்போ அடுப்பில் அப்படியே தட்டை போட்டு மூடிடுவோங்க. குழம்பு கொதிக்கவும் நம்ம மீனை சேர்த்துக்கிடுவோம். குழம்பு கொதிச்சு வருது. நம்ம மீனை சேர்த்துருவோம். குழம்பு வெந்து வரையும் நம்ம தாளிச்சுக்கிடுவோம். இன்னைக்கு வந்து நாங்கள் மீன் குழம்புக்கு வந்து புளியே ஊற்றலை, கறி குழம்பு மாதிரி வச்சுருக்கோம். அப்படி ஒரு வாசம் வந்துட்டு இப்போ தாளிச்சுக்கிடுவோம் இறக்கி. எங்கள் ஊரில் இன்னைக்கு என்னென்னு தெரியல, அதிகமாக காற்று கிடக்குது. சரியான காற்றுங்க. இப்போ வந்து தாளிக்க போகிறோம். நல்லா கறி குழம்பு மாதிரி வச்சுருக்கோம் எலிசூரை மீனை. இப்போ வந்து நீங்கள் பட்டை வகை கூட போட்டு தாளிச்சுக்கலாம். நான் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கிறேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறோங்க.
இன்னைக்கு நல்லா சூற மீன் கறி குழம்பு வச்சுருக்குறோம். இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பாப்பா சொல்லுவா. ஒரு மண்டையை எடுத்துக்கிறேன். மண்டவா மண்டவா மண்டவா. நல்லா எங்கள் ஊரில் நல்லா காற்றடிக்குதுங்க. இந்த காற்றடியிலையும் நல்லா எலிசூற மீன் கறி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்றோம். நம்ம சிக்கன் மட்டன் எப்படி வச்சு சமைச்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி தாங்க இது கறி மாதிரியே தான் இருக்கும். ஆனால் சூற மீனுங்க. இங்கே பாருங்கள், சதையை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கறி மாதிரி தான் இருக்கும். குழம்பும் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குதுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அருமையாக இருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி சூற மீன் கிடச்சா புளி ஊற்றாம கறி குழம்பு மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, அருமையாக இருக்குங்க. எங்கள் அத்தை மீனை கறி குழம்பு மாதிரியே வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. எங்கள் பாப்பா பள்ளிக்கூடம் விட்டு வந்ததும் குழம்பு தாளிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன கறி எடுத்தா சமைச்சிங்க அப்படின்னு கேட்டாப்புல. ஆமாம், கறி தாம்மா எடுத்து சமைச்சிருக்கிறேன் அப்படின்னு. எங்கே சோத்தை போட்டு குழம்ப ஊற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தோன்னே சொன்னாங்க சூற மீன் குழம்பு மாதிரி இருக்கு, ஆனால் கறி குழம்பு வாசம் மணக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காக சொல்லியிருப்பாங்க அவங்களே எப்படி இருக்குன்னு. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. சூற மீன் கிடச்சா யாரும் விடாதீங்க, வாங்கி நல்லா சமைச்சு விதவிதமாக சாப்பிடுங்க சந்தோஷமாக. நாங்கள் சாப்பிட்றத பார்த்து உங்களுக்கு எச்சி ஊருன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக வாங்க, எங்கள் வீட்டில் சாப்பிடலாம், சமைச்சு தாரேன். சூற மீனை வாங்கி சமைச்சு குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அருமையான டேஸ்ட்டுங்க.